நினைப்பது போல இது ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக இல்லை. நீங்கள் நினைப்பது போல இது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இல்லை. இந்த அதிமுக மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக, பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக. இதற்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் பாஜகவை தமிழ்நாட்டிலே வளர்ப்பதற்கு தான் பயன்படும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாண்டிச்சேரியில ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ எத்தனை பேர் வேட்பாளராக போட்டிட்டாங்க? இன்னைக்கு எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கும்போது பாண்டிச்சேரியில அதிமுக எத்தனை சீட்ல போட்டிட்டு? 2 தான். சுருத்தையில் எத்தனை இடம்? நாம கூட்டணி போன பிறகு ஒரு இடத்தை உறுதிப்படுத்திட்டோம். நாம தனியாக அறிவிச்சப்ப 3, கூட்டணி உறுதிப்பட்ட பிறகு 1. நம்மளை விட ஒரு சீட்டு தான் அதிகம் நிக்குது அதிமுக பாண்டிச்சேரியில. ஆனா அதே பாண்டிச்சேரியில பிஜேபிக்காக 10 சீட்ல நிக்கிறான். அவருடைய சங்பரிவார் இப்ப ஒரு அமைப்பு உருவாயிருக்கு, LJK. அவங்க 2 சீட், அதுவும் பிஜேபி சீட்டு தான். அதுவும் பிஜேபி சீட்டு தான். பிஜேபியோட சேர்ந்தான் அதிமுக பாண்டிச்சேரியில போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ணலாம். அதே போல தமிழ்நாட்டிலும் அதிமுகவை பலவீனப்படுத்த போவது திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அல்ல. தமிழ்நாட்டில் அதிமுகவை வீழ்த்த போவது பிஜேபி தான். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக தொண்டர்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள், விரயமாக்காதீர்கள். இந்த நல்லாட்சி தொடர சூரியனுக்கு வாக்களியுங்கள்.